Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸலில் எப்படி வந்து ஃபில் த பிளாங்க் செல், அதாவது என்னென்னா இப்போ பிளாங்காக இருக்கிற செல்லாம் வந்து சேம் டேட்டா வரணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டு எடுத்துருக்கேன். இந்த ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த எம்ப்ளாயி இருக்குது, ரீஜன் ஆஃப் த எம்ப்ளாயி இருக்குது, அப்புறம் கண்ட்ரி வைஸ் ரீஜன் இருக்கிற கண்ட்ரி வைஸ் எவ்வளோ சேல்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிமைனிங் எம்டிஆர் இருக்க செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லும் நாட் அவைலபிள் வரணும் அப்படின்ட்டு பண்ணணும்னா எப்படி வந்து வர வைக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒன்று ஒன்று டைப் பண்ணி வர வைக்கிறது வந்து லேட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு செல்லை டைப் பண்ணுறது மூலிமா மொத்த செல்லுக்கும் நாட் அவைலபிள் வர வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். காலம் வைஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து F5 ப்ரெஸ் பண்ணாலும் கோ டுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸலில் டாப் ஆஃப் த இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் போனீங்கன்னா இதில் ஹோம் டேப்பில் வந்து ஃபைண்ட் அண்டு செலக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் கோ டு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம். ஸ்பெஷல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் வந்து கோ டு ஸ்பெஷல் டேப் ஓப்பன் ஆகும். அது ஸ்பெஷல் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து பிளாங்க்னு நம்ம செலக்ட் பண்ணோம். பிளாங்க் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் எந்தெந்த செல்லாம் பிளாங்காக இருக்கோ அது வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு செல்லு டைப் பண்ணுறது மூலிமா எல்லா செல்லுக்கும் அந்த வேல்யூ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ண, இப்போ நாங்கள் வந்து நாட் அவைலபிள் டைப் பண்ணுறேன். நாட் அவைலபிள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து வராது. கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் டைப் பண்ணிங்கன்னா எல்லா எம்டி செல்லுக்கும் நாட் அவைலபிள் வந்துடும். இப்போ இது வந்து கலராக வந்திருக்கு. இது கலராக வந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கேன் நான், அதனால் கலராக வருது ரெட் கலரில். அது எப்படி பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிஷன் ஃபார்மேட்டிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிஷன் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் செல் ரூல் இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் அதில் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து இந்த டாப் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மெத்தடில் வந்து நம்ம பிளாங்க் செல்லில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஒரே டேட்டா வேணும்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு காலம் வைஸ் வந்து வரணுனாலும், ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த காலம் வைஸ் அந்த டேட்டா வரணுனாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வர வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.